முன்பாக நன்றோடு அழைக்கின்றோம். இப்போது இவர்களை ஆசீர்வதிக்க ஒரு பாடலை பாடி கடவுளை துதித்து போற்றுவோம். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் உங்களோடு இருப்பதாக. தொடக்க நூலில் எழுதிய வாசகம். லாபானும் பெத்வேலும் மறுமொழியாக, இச்செயல் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. நாங்களும் உம்மிடம் இதற்கு சாதகமாகவும் பாதகமாக ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்கா உம்மோன் இருக்கின்றார். ஆண்டவர் சொன்னபடியே அவள் உன் தலைவருடைய மகளுக்கு மனைவியாகும்படி அவனை அழைத்துக் கொண்டு போங்கள் என்றார். இப்ராஹிமின் வேலைக்காரர் அவருடைய வார்த்தையை கேட்டதும் ஆண்டவரை தொழுதார். பிறகு அவர் பொன், வெள்ளி, நகைகளையும் ஆடைகளையும் எடுத்து ரெபெக்காவுக்கு கொடுத்தார். அவர் சகோதரருக்கும் தாய்க்கும் விலையுயர்ந்த நற்பணிப்புகளை கொடுத்தார். பின் அவரும் அவரோடு இருந்தவர்களும் ஒன்று குடித்து அங்கு இரவை கழித்தார்கள். அவர்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, திருமணம் என்னும் தூய அருட்சாதனத்தின் வழியாக வருங்காலத்தில் நம் மக்கள் ஜெனில், ஆதி, ஜான், அமலன் தங்கள் ஒப்புதலை தரப்புகின்றார்கள். இவர்களுடைய இரு குடும்பத்தாரும் பெரியவர்களும் இந்த ஏற்பாட்டிற்கு சான்று பகர கூடியிருக்கிறார்கள். இச்சடங்குகளால் இவர்கள் இருவரும் ஒருவரை கண்டு அறிமுகமாக வாய்ப்பு பெறுகிறார்கள். மேலும் இவர்கள் இன்று முதல் தாங்கள் பெறவிருக்கும் அருள் சாதனத்திற்கும் இல்லற நிலைக்கும் தங்களை தக்கவாறு தயார் செய்வார்கள். எனவே அன்பு மக்களே, வெளி ஆடம்பரங்களை விட ஆன்ம ஆயத்தமே முக்கியம் என கருதுங்கள். திருமண அருள் சாதனத்தின் உட்பொருளையும் இல்லற வாழ்வின் மாண்பினையும் உரிமைகளையும் கடமைகளையும் நன்றாக கற்று அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் திருமணத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க ஜெபத்தாலும் ஒப்புரவு நற்கருணை அருட்சாதனங்கள் வழியாகவும் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த மன ஒப்பந்தத்தின் அடையாளமாக இங்கு கொண்டு வந்திருக்கின்ற நகை, மாலை இவற்றை ஆசீர்வதிக்கப்படும். மன்றாடுவோமாக. எங்கள் வானக தந்தையே, உலகமாந்தர் அளவற்ற மது அன்பின் மேன்மையை கண்டுணருமாறு உன் திருமகனை மனிதனாக உலகிற்கு அனுப்பினேன். அவ்வாறு நாங்களும் எங்கள் உள்ளத்தின் உணர்வுகள், எண்ணங்களை சொல், செயல், சடங்கு வழியாக வெளிப்படுத்த வேண்டுமென விளைகின்றேன். இதோ இங்கு நிற்கும் ஜெனி, ஜான், அமலன் இருவரும் திருமண அருட்சாதனத்தால் இல்லறத்தில் இணைந்து வாழ தம் இசைவை வெளிப்படுத்த முன்வந்துள்ளார்கள். இந்த ஒப்பந்தத்திற்கு அடையாளமான இப்பொருட்களை ஆசீர்வதித்தருளும்.
விருப்பத்தில் உறுதியாக நின்று திருவருள் சாதனத்தை பெற தக்கவாறு ஆயத்தம் செய்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சார் ஒவ்வொருத்தரா போடுங்க, கொஞ்சம் மறைக்காம மட்டும் நில்லுங்க சார். கொஞ்சம் சைடா சார், கொஞ்சம் பின்னாடி பின்னாடி தேடுங்க சார். போட்டிங்க பாருங்க, மாலை பிடிச்சுக்கோங்க. ரெடி ரெடி இங்க பாருங்க. திஸ் மை ஓகே சார், அப்படியே இருங்க. நீங்க போடுங்க சார், நீங்க போடுங்க சார். மறைக்காம அங்கே சைடா சைடா சார், அப்படியே இங்க பாருங்க சார், இங்க பாருங்க. கொஞ்சம் சென்டரா சார், இங்க பாருங்க, இந்த கேமரா பாருங்க. ஓகே ஓகே சார். சார் இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறேன், வெளில வந்து கூப்பிட்றேன். கொஞ்சம் மறைக்காம கொஞ்சம் முன்னாடி வந்துக்கலாமா சார்? கொஞ்சம் தள்ளிக்கலாம். கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்களா? கொஞ்சம் முன்னாடி சார், கொஞ்சம் முன்னாடி வந்துடும், கொஞ்சம் முன்னாடி வந்துடும். சார் நீங்க கொஞ்சம் பாருங்க, இங்க பாருங்க சார், கொஞ்சம் க்ளோஸா சார், ரைட்டா கொஞ்சம் க்ளோஸா. இங்க பாருங்க, ரெடி ஸ்மைல் சார், ஸ்மைல் பண்ணலாம். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. வெயிட் வெயிட், அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஸ்மைல் பண்ணலாம் சார், நல்லா ஸ்மைல். ஓகே ஓகே ரைட். அப்படியே இங்க பாருங்க சார், இங்க பாருங்க. ப்ளீஸ் ஸ்மைல். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே வெயிட் வெயிட், அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. சார் கொஞ்சம் முன்னாடி வந்துங்க. கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி. கொஞ்சம் சேர்ந்து இல்லைங்க. ப்ரோ சேர்ந்து அப்படியே இங்க பாருங்க, செயினை பிடிச்ச மாதிரி பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த கேமரா பாருங்க. கொஞ்சம் சிரிக்கலாம் சார், ஸ்மைல். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. நினைக்கிறேன் ஃபாதர் மேலேயே வரணும்.